Taste the Daily. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சுரேஷ் வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் மேலூர் மற்றும் ஆதமங்கலம் பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து வைத்திருந்த 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நேற்று பெய்த மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. மேலும் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விற்பனைக்காக நெல் கொள்முதல் நிலையத்தில் வைத்திருந்த நெல்மணிகளும் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். தற்பொழுது அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் கூறுகையில் அதிகாரிகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். விற்பனைக்காக கொண்டு வைத்திருந்த நெல்மணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடலூர் மாவட்டத்தில் மழை பெய்யும் நேரங்களில் விவசாயிகள் பாதிப்படைந்து வருகின்றனர். ஏற்கனவே நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்து பெரும் நஷ்டமடைந்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் விரைந்து நெல் மூட்டைகளை பாதுகாப்பான இடத்தில் வைத்திருந்தால் தற்பொழுது மழையில் நனைந்து சேதமடைந்திருக்காது என கூறுகின்றனர். முன்னேற்பாடுகள் செய்யாமல் ஆளும் திமுக அரசின் அதிகாரிகள் விவசாயிகள் வேதனையை புரிந்து கொள்ளாமல் அலட்சிய போக்கில் இருப்பதால் விவசாயிகள் கண்ணீர் சிந்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. சுரேஷ்.